என்னங்க ஆச்சு? உங்க ஸ்கூட்டர்ல பெட்ரோல் காலி ஆயிடுச்சா என்ன? அது வேற ஒண்ணு இல்ல அண்ணாச்சி. நம்ம பத்துலோட மாமா தான் இந்த ஸ்கூட்டரை ஓட்டிக்கங்கன்னு எங்க கிட்ட கொடுத்தாரு. ஹெல்மெட் இல்லாம ஓட்டுறது சட்டவிரோதம் இல்லையா? அது மட்டும் இல்லாம ஹெல்மெட் இல்லாம ஓட்டினா உயிருக்கு ஆபத்து. அதனால ஹெல்மெட் இல்லாம ஓட்டக்கூடாதுன்னு தள்ளிக்கிட்டே வரோம். அதனால ஹெல்மெட் விக்கிற கடைகளை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இங்க எதுவும் கடைகள்லாம் கிடையாதா? ஆஹா, இவனுங்க ஹெல்மெட்டை தேடி சுத்திக்கிட்டு இருக்கானுங்களா? நம்ம கிட்ட இருக்கிற இத ஹெல்மெட்னு இவனுங்க கிட்ட ஏமாத்தி வித்துட்டா நமக்கு லாபமோ லாபம். அட தலைவரே, இதுக்காக எதுக்கு நீங்க கடையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கண்ணே, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, என்கிட்ட ஒரு இந்தியன் ஹெல்மெட் இருக்கு, அதை குடுக்கறேன் உங்களுக்கு. அந்த ஹெல்மெட்டை பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ராஜாக்களோட கிரீடமாச்சே, இதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லையே. அட இதுதாங்க இந்தியன் ஹெல்மெட். என்ன வாங்கிக்கோங்க. இத மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த ஊரே ராஜா மாதிரி சுத்தி வரலாம். பிரமாதமா இருக்கு. அப்புறம் ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்கிட்டு போங்க, ஜாலியா ஊரை சுத்துங்க. இது நான் உங்களுக்கு கம்மியான விலையில தரேன். ரொம்ப கம்மியான விலையிலையா? அப்படின்னா என்ன விலை? எவ்வளவு கொடுக்க முடியுமா கொடுங்க. இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிக்கங்க. இந்தாங்க. எப்படியோ இந்த பழைய பொருளை இன்னைக்காவது வித்து தொலைச்சமே. என்ன இத தலையில வச்சது ஷாக்கா அடிக்குது? அடே மொட்டை மந்திரி, நான் சொல்வதை கேட்டு நீ நடக்க வேண்டும், இல்லையே உன் கதி அவ்வளவுதான். வளவளவென்று பேசாமல் வண்டியை எடு, இல்லனா கட்டெருமை எடுத்து காதில் போட்டு விடுவேன். மோட்டோ என்ன கூறினாய்? மோட்டோ என்றா? என்ன தைரியம் இருந்தால் ஒரு மகாராஜாவை பார்த்து மோட்டோ என்று கூறியிருப்பாய். உன்னை நான் சிரச்சேதம் செய்து இருப்பேன். ஆனால் நீ மந்திரியாகி விட்டதால் உன்னை மன்னித்து விடுகிறேன். சரி மகாராஜா, வந்து வண்டியை எடுங்கள். நான் ரதத்தை செலுத்த நீ அமர்ந்து வருவதா? நான் மன்னன், நீதான் எனக்காக இந்த ரதத்தை செலுத்த வேண்டும், புரிகிறதா? சீக்கிரம் ரதத்தை செலுத்து. அப்படி என்றால் ஹெல்மெட்டை என்னிடம் தாருங்கள். என் மகுடத்தை பறிக்க நினைத்த உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். உனக்கு மரண தண்டனை தான். மந்திரி, என்னை விட்டு போகாதே. ஏதோ கோபத்தில் உளறிவிட்டேன். என்னை மன்னித்து விடு. நிறுத்துங்களேண்டா. தலை மிக்ஸி மாதிரி சுத்துதே. அடா, இந்த தொப்பத்தடி எனக்கு என்னாச்சு? ராஜா மாதிரி ஓவரா பண்ணிக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கன்னத்திலேயே கையை நிட்டுறான். இவ்வளவு சக்தி அவனுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. அப்ப அடிச்சது இப்ப வரைக்கும் சுத்துது. என்ன தைரியம் இருந்தால் எனக்கு முன்னே இங்கே வந்திருப்பாய். சரி, இனிமே அந்த தப்ப செய்ய மாட்டார் ராஜா. சரி, சீக்கிரம் வா. நமக்கு அரசாங்க அலுவலர்கள் நிறைய இருக்கிறது. உடனே அதை பார்ப்போம். என்ன அண்ணாத்த, சமோசா ரெடி ஆச்சா இல்லையா? என்ன ராஜா வேஷம் போட்டு வந்திருக்கீங்க? நாடகம் போட போறீங்களா? சமோசா எல்லாம் இருக்கட்டும், முதல்ல பழைய பாக்கியா கொடுங்கப்பா. மந்திரி, என்ன நடக்கிறது இங்கே? பிரஜைகளிடம் கையேந்தி சமோசா கேட்கிறாயே, வெட்கமாக இல்லை உனக்கு? என் மந்திரி தான் மதியில்லாமல் கேட்டான் என்றால் அவனுக்கு நீ சமோசா தர மறுக்கிறாயே. உன்னை கழுவில் ஏற்றி மரண தண்டனை நிறைவேற்றுகிறேன். அட பத்லு, இந்த மோட்டோக்கு என்ன பைத்தியம் பிடிச்சுக்கிச்சா இப்படி வளர்றான்? ஐயோ, அதுதான் எனக்கும் புரியல. விட்டு விட்டு பைத்திய மாதிரியே நடந்துக்கிறான். நீ தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அவனை வச்சு சமாளி. நான் உடனே டாக்டருக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் ஒன்று செய்யுங்கள். இப்பொழுதே சுட சுட அவருக்கு ஜிலேபியும் சமோசாவும் தாருங்கள். நான் போய் பொற்காசுகளை அள்ளி கொண்டு ஓடி வந்து விடுகிறேன். ஆகட்டும் மந்திரியாரு. இரண்டு மட்டும் கொண்டு வந்து கொடுக்கிறாய். என்னை அவமானப்படுத்தி விட்டாய். இதற்கெல்லாம் காசு உன்ன அப்பாவா கொடுப்பார்? நான் யார் தெரியுமா? நான் இந்த நாட்டின் மன்னன். என்னை எதிர்த்து பேசிய உன்னுடைய நாவை துண்டிக்குமாறு காவலர்களுக்கு கட்டளை இடுகிறேன். நானும் பல நாட்களாக உன் அட்டகாசத்தை பொறுத்து கொண்டிருந்தேன். கொய்யால இனிமேல என்னால பொறுக்க முடியாது ஒன்ன. இவனுக்கு நேரம் சரியில்லை. மன்னனையே எதிர்க்க துணிந்து விட்டாய். நீ எதிரி நாட்டு உளவாளிதான் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். இன்னைக்கு நான் ப்ரூஸ்லி மாதிரி அடிச்சு தோவச்சு காயப்படலாம். என் பேரை மாத்தி வச்சு கூப்பிடுறான். கிழிஞ்சிருச்சு. என்ன பெரிய போர் தொடங்கி விட்டது.
என்னென்ன நடந்துட்டீங்க? எதுக்காக கடை விட்டு இங்க வந்து நிக்கிறீங்க? சீக்கிரம் எழுந்துருங்க. ஆஹா, என்னது இது? பழையபடி சட்டை எடுத்து கவுத்துக்கிட்டான். மன்னரிடமே மல்லுக்கு நிற்கும் உன்னை வதம் செய்தால்தான் என் ஆத்திரம் அடங்கும். உன்னை மந்திரி கொண்டு வா அந்த வாளை. அட, மோட்டு இந்த கிரீடத்தை எடுத்து மாட்டினதுக்கு அப்புறம் தான் முரட்டுத்தனமா நடந்துக்கிறாரு. இந்த கிரீடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். எங்க மகாராஜாவை எதுவும் செய்து விடாதீர்கள். மோட்டுவை எங்கடா தூக்கிட்டு போறீங்க? மன்னனை சிறையில் அடைத்த மடையர்களே, உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும்? உடனே உன் மந்திரிக்கு போன போட்டு எங்களுக்கு 20 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. இல்லனா நான் இப்பவே உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த சிறைச்சாலையில் என்ன செய்யும்? எப்பா மோட்டு 20 லட்சம் ஜாஸ்தின்னா ஒரு 15 லட்சம் கொடுக்க சொல்ல. நீங்கள் நினைப்பது போல் நான் சாதாரண மோட்டு அல்ல. மோட்டேஸ்வர மகாராஜா, இந்த நாட்டின் மன்னன். எல்லோரும் எனக்கு அடிமையாக இருந்து நான் சொல்லும் வேலைகளை செய்ய வேண்டும். மகாராஜாவா, என்ன நடக்குதுங்க? சரிங்க, நாங்க என்ன செய்யணும்னு நீங்களே இப்ப சொல்லுங்க. உனக்கு வேண்டுமானால் 20 கோடி கேள். என்னப்பா சொன்ன? 20 கோடியா? அப்பா அதுக்கு எத்தனை செய்யறோம்னு தெரியுமா உனக்கு? இரு. எழுந்துரு. இங்க பாருங்க, நமக்கு சைபர் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். மகாராஜா, நீங்க உடனே உங்க மந்திரிக்கு போன் பண்ணி எங்களுக்கு 20 கோடி ரூபாயை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. நான் மகாராஜா. நான் யாருக்கும் போன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டுமென்றால் என் மந்திரிக்கு போன் செய்து 20 கோடி கொண்டு வரும்படி சொல்லுங்கள். அப்படியே எனக்கு உணவுக்கும் ஏற்பாடு செய்யுங்கள். மகாராஜாவிற்கு பசிக்கிறது. சீக்கிரம் ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் மகாராஜா, இதோ செய்து விடுகிறேன். நம்பர் 1, நீ போய் அந்த 10 ரூபா கூட்டிட்டு வா. நம்பர் 2, நீ போய் மகாராஜாக்கு தேவையான உணவை எடுத்துட்டு வா. என்னடா நடக்குது இங்க? இந்த சாப்பாட்டு நாம இப்படி தின்னு நம்ம பாக்கெட்ல இருக்கிற பைசாவை எல்லாம் கரைச்சிடுவோம் போல இருக்க. நம்ம கிட்ட காசு இல்லன்னா நம்ம சாப்பாட்டுல மண்ணு விழுந்துடும். அடே மடையர்களே, பணத்துக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. சொல்லுங்க மகாராஜா. என் வயிற்றுக்கு உணவளித்தீர்கள், மிக்க சந்தோஷம். என் மந்திரி எங்கே? இந்த வந்து நேர்பாரு மகாராஜா. அரசே, இதோ வந்துட்டேன். 20 கோடி 20 கோடி வாரா கொண்டு வந்தியா? எங்கள் நாட்டு மகாராஜா வாழ்க. மகாராஜா, நீங்க கஜானாவுல இருந்து தங்க காசு அள்ளிக்கிட்டு வர சொன்னீங்க இல்ல? நான் ஒத்தால தனியா நின்னு இந்த பெட்டி பூரா தங்க காசுகளை கொட்டி வண்டியில ஏத்தி கொண்டு வந்திருக்கேன் மகாராஜா. அதனால என் கையெல்லாம் செவந்து போய் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அப்படி போடு. கேட்டியாலே, வண்டி பூரா 20 கோடி ரூபாய் பணம் இருக்குலே. ஆகா, சாஞ்சிட்டானே. இவனை முதல்ல எழுப்பி விடுங்க. எந்தில அதோ வண்டியில இருக்கிற பெட்டி நிறைய பொற்காசுகள் இருக்கு. என் பேரு இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஐயா, எங்க கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி பொற்காசுகள் எல்லாம் இல்ல. அந்த கிரீடம் மட்டும் தான் தங்கத்துல இருக்கு. முடிஞ்சா பிக்கப் பண்ணிட்டு போயிருங்க. ஆமா, இது என்ன நடக்கிறது இங்கே? நான் தான் ஜான், ஆவேன் டான். இன்னும் ஏன் நிற்கிறீர்கள்? உடனே செல்லுங்கள். சென்று ஊரையே சூறையாடி விட்டு வாருங்கள். தங்கம் வேண்டும், வைரம் வேண்டும், வைடூரியம் வேண்டும். எனது கஜானாவை நிரப்ப வேண்டும். அதன் பிறகு இந்த மோட்டுவை நாம் முடித்து விட வேண்டும். லுக்கு விடுகிறாயா? என்ன
இவன் தொப்பையை வெட்டட்டுமா இல்ல இவன் தலையை வெட்டட்டுமா சொல்லுங்கண்ணே. இவனுக்கு கழுத்திலிருந்தே தொப்பை தான் இருக்கிறது, அதனால் மொத்தமாக வெட்டி விட வேண்டியதுதான். சிங்கிச்சா, இப்ப இது எனக்குதான் எனக்குதான். என் பேர் இன்ஸ்பெக்டர் சிங்கம், அதாவது பாண்டிய நாட்டோட அரசர். நான் தான் ராஜா சிங்கம், அதோட ராஜராஜ சோழன், ராஜா தேசிங்கு ராஜா, ராஜா விஜயராஜா, இன்ஸ்பெக்டர் சிங்கம். போதும் நிறுத்து. நீ சும்மாவே யூட்டன் எல்லாம் போடுவேன். இப்ப ரவுண்டா நான் கிடைச்சிருக்கு. ரவுண்டு கட்டி அடிக்கிறியாக்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? மகாராஜா சிங்கம் வாழ்க, ராஜாதி ராஜா ராஜ குலோத்துங்க மகாராஜா வாழ்க. மகாராஜா, நமது நாட்டிற்கு அனுமதியின்றி 2 கைவர்கள் நுழைந்துள்ளார்கள். அவர்களை கண்டுபிடித்து அவர்களது கதையை முடிக்க வேண்டும். நிச்சயமா விடவே கூடாது. நம்ம நாட்டுல எந்த குற்றவாளிகளும் இருக்கவே கூடாது. அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். கூறுங்கள் மந்திரியாரே. மகாராஜா, அவர்களை நான் கண்டுபிடித்து விட்டேன். அவர்கள் இவர்கள்தான். அவர்களை கொன்றுவிடு, விடவே கூடாது. ஓடிரு, ஓடிரு. சார், என்ன பண்ணீங்க? நாங்க 2 பேரும் உங்க நெருங்கிய நண்பர்கள். எங்களை போய் ஏய், பூச்சி வந்து சொல்றது ஒரு டானுக்கு அழகு இல்லடா, தண்டனை இந்த டான் யாருக்குமே கருணை காட்ட மாட்டா. என்ன மாட்டி விட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு இதுதான் தண்டனை. அவர்களை விடாதே, தீர்த்து கட்டு, விடாத.